நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். ரோமர் 1 வாசிக்கலாம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஆமேன். ஆமேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்து யார் அப்படின்றதான் இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போறோம். மாம்சத்தின்படி தாவீதில் சந்நிதியில் பிறந்ததுனால அவர் மனுஷகுமாரன் ஆகும். பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மருத்துவர்லிருந்து உயிர்த்தெழுதப்பட்டதுனால பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிறார். யார் இந்த தேவனுடைய குமாரன் அப்படின்றதையும் ஆராய்ந்து பார்க்கலாம். முதல்ல மாம்சத்தின்படி தாவீதின் சந்நிதியில பிறந்ததுனால மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கப்படுறார். நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அவரை மனுஷகுமாரனும் தேவனுடைய குமாரனும் தேவனும் சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம், ஆராய்ந்து பார்க்கலாம். மத்தேயு 1 வாசிக்கலாம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆமென். ஆமென். ஆபிரகாமோட சந்நிதியில தாவீது பிறக்கிறாரு. தாவீதோட சந்நிதியில தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஏன்னா மரியாள் தாவீதோட குமாரன். மரியாளோட வயிற்றுல அவர் பிறந்ததுனால தாவீதின் குமாரன் எண்ணப்பட்டார். லூக்கா 1 வாசிக்கலாம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஆமேன். ஆமேன். மரியாதை பார்த்து சொல்றாங்க, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அப்போ அவருக்கு இங்க பிதான்னு சொல்லி யார சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அப்போ அவர் மாம்சத்தின்படி தாவீது சந்நிதியில பிறந்ததுனால மனுஷகுமாரனா இருக்கிறார், தாவீதோட குமாரனா இருக்கிறார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். குருடர்கள் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்வாங்க. ஜனங்க எல்லாம் பார்த்து உடனே சொல்லுவாங்க, இவர் தான் தாவீதின் குமாரனோ அப்படின்வாங்க. ஏன்னா ஜனங்க எல்லாரும் கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்று எண்ணி இருந்தாங்க இல்லையா? அதை கர்த்தரும் அவங்க கிட்ட கேள்வி கேட்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 22 42 45 வரைக்கும் வாசிக்கலாம். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். ஆமென். கிறிஸ்துவை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்கிறார். இதை யார் கேட்கிறாரு பாத்தீங்கன்னா, இயேசப்பா தான் அந்த ஜனங்க கிட்ட கேட்கிறாரு. அவர் தாவீதின் குமாரன் சொல்லி அவங்க எல்லாரும் சொல்றாங்க. அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? இங்க ஆண்டவர்னு போட்டிருக்கு. நீங்க இன்னொரு மொழிபெயர்ப்புல இல்ல ஆங்கில பைபிள்ல போய் நீங்க படிச்சீங்கன்னா அங்க கர்த்தர்னு போட்டிருக்கும். கர்த்தர் என் கர்த்தருடைய சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி எழுதி, நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரை நீர் என் வலது பிரசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் கர்த்தருடைய சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. தாவீது அவரை கர்த்தர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனா இருப்பது எப்படின்னு கேட்கிறாரு. அவங்களால பதில் எதுவுமே சொல்ல முடியல. இதே கேள்விய அவரோட சீஷர்களை பார்த்தும் கேட்கிறாரு. மத்தேயு 16 15 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆமேன். ஆமேன். அவங்க சீஷர்களை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். அப்போ சீமோன் பிரதியுத்தமாக என்ன சொல்றாரு பேதுரு,
நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் என்ன பண்ணல, இது உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா? முன்னாடி என்ன கேட்டாரு ஜனங்களை பார்த்து, கிறிஸ்துவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அவர் தாவீதோட குமாரன் சொல்றாங்க. அப்போ தாவீது பரிசுத்த ஆவினாலே அவரை கர்த்தர் என்று சொல்லியிருக்கும் போது அவருக்கு எப்படி இவர் குமாரனா இருக்க முடியும்னு கேட்கிறார். ஆனா அவர் தாவீதின் குமாரன் தான் மாம்சத்தின்படி இல்லையா? இன்னைக்கு அதே பார்த்து இந்த திருத்துவக்காரங்க கிட்ட பவுலும் பேதுருவும் யோவானும் எத்தனை பேர் சுவிசேஷம் எழுதினாங்களோ அத்தனை பேரும் இயேசுவை தேவன் என்றும் கர்த்தர் என்றும் சொல்லியிருக்கும் போது அவருக்கு அவர் எப்படி குமாரனா இருக்க முடியும் அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு பதிலே இருக்காது. இன்னைக்கு நம்ம அதை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். யார் இந்த இயேசு கிறிஸ்து? மனுஷகுமாரன்னா என்ன? தேவகுமாரன்னா என்ன? அவர் யார்? தேவகுமாரனாக நமக்கு வெளிப்பட்டது யார்? கிறிஸ்துவாக நமக்கு வெளிப்பட்டது யார் என்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி அவர் தேவனுடைய சுதன் சொல்லி எண்ணப்பட்டார் இல்லையா? சரி, அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அவரோட பிறப்பு எப்படி இருந்தது? லூக்கா 1:35 வாசிக்கலாம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஆமென். ஆமென். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் என்னப்படும் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ தேவனே மரியாளோட வயிற்றுல வந்தாதான், பிறந்தாதான் அது பரிசுத்தம். அதே அவருடைய குமாரன் வந்தார்னு சொல்லி நீங்க மாம்சத்துல அதை எண்ணுவீர்களானால் அது காம விகாரம் சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. ஏன்னா அவருக்கு யோசேப்புன்னு ஒரு புருஷன் இருக்கிறாங்க. அப்போ இவங்க குமாரன்னா என்ன நினைக்கிறாங்க? வாசிக்கலாம். யூதா 1:4 வாசிக்கலாம். ஏனெனில் தமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்கள் ஆகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவர்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. ஆமென். ஆமென். நமது தேவனுடைய கிருபை, நம்ம தேவனுடைய கிருபை என்ன தெரியுமா? தேவன் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்ததுதான் அந்த கிருபை. அததான் நம்ம இன்னும் பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அப்போ நமது தேவனுடைய கிருபை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்தது. அதாவது தேவனுடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானார். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, தரித்திராகிய நாம் ஐஸ்வர்யம் உள்ளவராகுது. அப்போ ஐஸ்வர்யன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிற மகிமையுள்ள தேவன் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். அவர் மரணத்தை ருசி பார்த்ததுனால, அவருடைய மரணத்தினால நமக்கு நித்திய ஜீவன் உண்டாச்சு. அவருடைய ஐஸ்வர்யத்தை நமது நிமித்தம் தரித்திரமானார். அந்த தரித்திரத்தினாலே நம்ம என்ன பண்ணோம்? தரித்திராகிய நாம் அவரை விசுவாசிக்கிறது மூலமே ஐஸ்வர்யமானோன்றதை பார்க்கிறோம். அப்போ தேவன் மனிதனாக பிறந்தார் அப்படின்றத, அந்த பரிசுத்தத்தை இவங்க எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி. எப்போ அது காம விகாரமா மாறுதுன்னா, குமாரனும் தேவனும் வேற வேற ஆளுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது காம விகாரம். புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்கள் சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறாங்க, அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவாங்க என்று பூர்வத்திலே எழுதியிருக்கு. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை யாருன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்குன்னு பார்க்கலாம். ரோமர் 9:5 வாசிக்கலாம். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமேன். ஆமேன். பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்துல பிறக்கிறது பரிசுத்தம். பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் என்னப்படும்ன்றதை நம்ம பார்த்தோம். இங்க தெளிவா வசனம் சொல்லுது, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படினா மரியாளோட வயிற்றுல கிறிஸ்துவும் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். தேவன் தான் மரியாளோட வயிற்றுல குமாரனா பிறந்தார். இதுதான் சத்தியம், இதுதான் தேவனை அறிகிற அறிவு. இதை இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இப்ப தேவனுடைய குமாரனை பற்றி நம்ம அறியணும். ஏன் இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன், என்னோட ஒரே பேரான குமாரன், என்னுடைய நேச குமாரன் அப்படிலாம் சொல்றாரு? ஏன்
இப்ப அவர் தான் அவர்னா, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள்ன்றாரு. அப்ப ஏன் அப்படி சொல்றாரு, எதனால அப்படி குறிப்பிடுறாரு அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்னா, இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை நாம் அறிய வேண்டுமானால் ஈசாக்கை பற்றி நம்ம முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். ஈசாக்கு யாருன்னு பார்க்கலாம். 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். ஆபிரகாமின் குமாரர் ஈசாக்கு இஸ்மவேல் என்பவர்கள். ஆமென். அப்போ ஈசாக்கும் இஸ்மவேலும் யாரோட குமாரன் பாத்தீங்கன்னா ஆபிரகாமோட குமாரர்கள் அப்படின்றத நம்ம பாக்குறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள் வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். ஆமென். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருக்கிறாங்க இல்லையா? ஒருவன் அடிமையானத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன். அடிமையிடத்தில் பிறந்தவன் எப்படி பிறந்தானா? மாம்சத்தின்படி பிறந்தான் சொல்லி எழுதி. சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். அப்போ இங்க 2 குமாரர் இருக்கிறாங்க. ஒரு குமாரனை மாம்சத்தின்படி பிறந்தான் என்றும், இன்னொரு குமாரனை வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான்னு சொல்லி எழுது. அப்போ 2 பேருமே மாம்சத்துலதான் பிறந்தாங்க. ஆனா கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, வார்த்தையின்படி தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின்படி பிறந்ததுனால ஈசாக்க வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான் அப்படின்னு சொல்றாரு. இஸ்மவேலு எல்லாரையும் போல மாம்சத்தின்படி பிறந்தான் இல்லையா? இப்போ என்ன ஈசாக்கு குறித்து வாக்கு தத்தம்னு பாத்தீங்கன்னா, ரோமர் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. ஆமென். அந்த வாக்கு தத்தமான வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பது. தேவன் சொன்னதுபடியே வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவர் தான் ஈசாக். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறதுன்னு சொல்லி கலாத்தியர்ல எழுந்திருக்கு. அப்போ மாம்சத்தின்படி பிறந்த இஸ்மவேல் ஆவியின்படி பிறந்த ஈசாக்கு அப்பொழுது துன்பப்படுத்தினது போலதான் இப்பவும் நடந்து வருதுன்னு சொல்லி எழுதிருக்கு. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்கேயும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவன் சொல்லியிருக்கு. ஆவியின்படி பிறந்தவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன் தான் இல்லையா? அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் வாக்கு தத்தத்தின்படி தீர்க்க தரிசனத்தின்படி முன் குறிக்கப்பட்ட இயேசு அந்த நிறைவேற்றுவதற்காக பிறந்தார். என்ன அந்த வாக்கு தத்தம்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆமென். ஆமென். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் இல்லையா? அதே போலதான் ஒரு கன்னி கர்ப்பவதியாகி, யாருன்னு பாத்தீங்கன்னா மரியாள் கன்னியா இருந்து அவங்க கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாங்க. தேவனே அவங்களுடைய வயிற்றுல குமாரனாக பிறந்தார். அப்போ மத்தேயுல பாத்தீங்கன்னா, இத ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆனா அவருக்கு என்ன பேர் வச்சாங்க பாத்தீங்கன்னா, இயேசுன்னு பேர் வச்சாங்க. இயேசுன்றது யாரோட நாமம் பாத்தீங்கன்னா, பிதாவுடைய நாமம். நான் பிதாவுடைய நாமத்தினாலே வந்திருந்தோம், நீங்க என்னை இன்னார் என்று அறியாது இருக்கிறீங்கன்னு கர்த்தர் சொல்றார். எதனால இது இப்படி நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தை கர்த்தர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ஆமென். ஆமென். புறஜாதிகளை நீதிமான் ஆக்குவார் என்பதை வேதம் முன்னதாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாங்க? சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அப்போ கர்த்தர் வேதத்தை முன்னுக்கொண்டு ஆபிரகாமுக்கு என்ன பண்றாரு? சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. உனக்குள்ள புறஜாதிகள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவாங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசி. நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று
கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமேன். ஆமேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வாங்க அப்படின்னு சொல்ற ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாரு. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்நிதிக்குள், அப்போ உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க நல்லா கவனிக்கணும், உன் சந்ததிகள்னு சொல்ல, உன் சந்ததிக்குள்னு ஒருவரை குறித்து சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த ஒருவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து. அதாவது ஆபிரகாமோட வம்சத்துல கிறிஸ்து என்பவர் பிறப்பாரு. அவரை விசுவாசிக்கிற ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கடற்கரை மணலத்தினை போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் பெருக்கமான ஜனங்க என்ன பண்ணுவாங்க? அவர் மூலமா தேவனுடைய பிள்ளைகளாக, உன்னுடைய ஆபிரகாமோட பிள்ளைகளாக பிறப்பாங்க, ஆவியின்படி பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் முன்னதாக அறிவிக்கப்பட்டது. ஏன்னா உன் சந்நிதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லும் போது உன் சந்ததிக்குள் அப்படின்னு சொல்லி ஒருவரை குறித்து சொல்றாரு. அந்த சந்ததி கிறிஸ்துவே. வாசிக்கலாம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குகள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆமேன். ஆமேன். அப்போ ஆபிரகாமோட வம்சத்துல கிறிஸ்துன்னு ஒருத்தர் பிறப்பாரு. அவர் மூலமா கடற்கரை மணலத்தினையான ஜனங்களும் வானத்து நட்சத்திரங்களை போறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம காணாம விசுவாசிக்கிறோம் இல்லையா? அப்போ மோசே கூட பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்களோ காணாம விசுவாசிச்சாங்க. அதனால்தான் ஜீசஸ் சொல்லுவாரு, அவங்க அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பாக்குறதும் நீங்க கேட்கறதும் உங்க காதுகளும் கண்களும் பாக்கியவான்கள். ஏன்னா இதை காணணும்னு நினைச்சாங்க, நிறைய பேர் காணாமலே போனாங்க. ஏன்னா மோசே முதல் கொண்டு ஏனோக்கு முதல் கொண்டு கர்த்தர் வருவார்ன்றத விசுவாசிச்சாங்க. அவங்க ஜீசஸ் வர்றதுக்கு முன்னாடியே விசுவாசிச்சாங்க. நம்ம ஜீசஸ் வந்த பிறகு விசுவாசிக்கிறோம். ஆக மொத்தம் நம்ம காணாம விசுவாசிக்கிறோம். காணாம விசுவாசிக்கிறனே பாக்கியம், அவனுக்கு ஆவிக்குரிய சரீரம் கிடைக்கும். அவங்க எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா வானத்து நட்சத்திரங்களை போல, அதாவது தேவ தூதர்களை போல நம்ம இருப்போம். அதே போல கண்டு விசுவாசிக்கிறவங்க கடற்கரை மணலத்தினையா இருப்பாங்க. ஏன்னா அவங்க கண்டுதான் விசுவாசிக்கிறதுனால அவங்களுக்கு ஆவிக்குரிய சரீரம் கிடையாது, அவங்க மாம்சத்துல இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஆபிரகாமோட சந்நிதிக்கு யார் மூலமா கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் கிடைக்கும்னு சொல்லி வேதம் முன்னதாக கண்டு ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்குது. அதன்படிதான் கிறிஸ்து மாம்சத்தில் பிறந்தார். வாசிக்கலாம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 72 75 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற்கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கும்பை ஏற்படுத்தினார். ஆமேன். ஆமேன். அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவது, ஏற்கனவே சொன்னோம் பாத்தீங்களா, அந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுவதற்கு ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே, அதாவது தன்னுடைய வாக்கு தத்தத்தின்படியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களில் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கையில் என்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார்னா தாவீது வம்சத்திலே நமக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். இப்போ மனுஷகுமாரனா வந்தது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு பாத்தீங்கன்னா மாம்சத்தின்படி தாவீதின் குமாரனும் வாக்கு தத்துவத்தின்படி வந்ததுனால தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக வாக்கு தத்துவத்தின்படி பிறந்ததுனால ஆவியின்படி பிறந்ததுனால தேவனுடைய குமாரன் சொல்லி அழைக்கப்படுகிறார் இல்லையா? அவனுடைய சந்நிதியிலே தேவன் தமது வாக்கு தத்துவத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார்னு சொல்லி அப்போஸ்தலர்ல எழுதிருக்கு. அப்போ வாக்கு தத்துவத்தின்படி பிறந்ததுனால ஈசாக்கை போல, எப்படி ஈசாக்கை என்ன சொல்றாங்க? ஆவியின்படி பிறந்தவன், வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தவன் அப்படின்னு சொல்றது போல இயேசு கிறிஸ்துவையும் தேவகுமாரன் சொல்லி எதனால சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தார். ஆவியில பிறந்ததுனால்தான் அவர் தேவனுடைய குமாரன் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சரி, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய ஒரே பேரான குமாரன், என்னுடைய நேச குமாரன் சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அது எப்படி அப்படின்றத சில வசனங்கள் அத எழுதப்பட்டதை வாசிச்சுட்டு நம்ம தேடி பார்ப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமேன். ஆமேன். அதே போல இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினார்னு சொல்லி எழுதிருக்கு. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆமென். ஆமென். தன்னுடைய ஒரே பேரான குமாரன் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன்றத நம்ம பாக்குறோம். சரி, ஏன் இப்படி கர்த்தர் சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா, திரும்பவும் போய் ஆபிரகாம் ஈசாக்க நம்ம போய் ஆராய்ந்து பார்த்துட்டு வரணும். ஆபிரகாமுக்கு ஏற்கனவே பார்த்தோம், ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள், ஒருத்தர் இஸ்மவேல், 2வது ஈசாக்குன்றத நம்ம பாக்குறோம் இல்லையா? ஆனா கர்த்தர் என்ன சொல்லி உன் பையனை பலி கொடுன்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆமென். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா ஈசாக்க சொல்றாரு, உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனாகிய ஈசாக்கை. அதேதான் ஜீசஸ் என்ன சொல்றாரு, ஒரே பேரான குமாரன் சொல்றாரு, நேசகுமாரன் சொல்றாரு. இங்கேயும் பாத்தீங்கன்னா உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன். அவருக்கு ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்துல இப்ப வாசிச்சோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாக ஈசாக்கு நீ பலி கொடுன்றாரு. சரி, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ல இருந்து 19 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஆமேன். ஆமேன். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தார். தனக்கு ஒரே பேரானவன் சொல்லி இங்க எழுதிருக்கு. ஆனா அவருக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. அப்போ ஈசாக்கிடத்தில் உன் சந்நிதி விலங்குன்னு சொன்னாரே, அதனால மரித்தாலும் உயிரோட எழுப்ப வல்லவரா இருக்கிறாருன்னு சொல்லி தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்ன பண்ணாரு, பலி கொடுத்தாருன்னு சொல்லி இங்க எழுதிருக்கு. ஆனா வேதம் சொல்லுது அவருக்கு 2 குமாரன் இருந்தாங்க, இஸ்மவேல், ஈசாக்கு. சரி, ரோமர் 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்றெண்ணப்படுகிறார்கள். ஆமென். ஆமென். நம்மளுக்கு இங்க பதில் கிடைச்சிருச்சு இல்லையா? ஏன் இஸ்மவேல கணக்குல அவர் எடுக்கல? ஏன்னா ஆபிரகாமின் சந்ததி என்னாலும் எல்லோரும் ஆபிரகாமோட பிள்ளை கிடையாது. ஈசாக்கிடத்தில் உன் சந்நிதி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. அப்போ மாம்சத்தின்படி பிள்ளையானவர்கள் தேவனுடைய பிள்ளை அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளையானவர்களே அந்த சந்நிதி என்னப்படுவார்கள் சொல்லி எழுதிருக்கு. இப்போ வாக்கு தத்தத்தின்படி பிறக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி எண்ணப்படுவாங்க. அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, மாம்சத்தின்படி பிறக்கிறவங்க தேவனுடைய பிள்ளை கிடையாது, வாக்கு தத்தத்தின்படி பிறக்கிறவங்க தான் பிள்ளை. ஆபிரகாமுக்கு 2 குமாரன் இருக்கும் போதோ ஈசாக்க தான் உன்னுடைய ஒரே பேரான குமாரன் சொல்லி ஏகசுதன் எனக்கு பலியா கொடுன்னு சொல்லி கேட்கிறார் இல்லையா? அதே போல இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தேவனுக்கு குமாரனா அப்படின்றத அந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும் இல்லையா? எத்தனை பேர்ல யார் யாரெல்லாம் தேவனுக்கு குமாரன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். லூக்கா 3ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசிக்கலாம். ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆமென். ஆமென். ஆதாம் இங்க என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேவனால் உண்டானவன் சொல்லி எழுதிருக்கு. இதை நீங்க ஆங்கில பைபிள்ல போய் பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன் சொல்லி எழுதிருக்கு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். தேவகுமாரர் மனுஷகுமாரத்தியலை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். ஆமேன். இங்க தேவகுமாரர் அப்படின்னு சொல்லியும் மனுஷ குமாரத்திகள் அப்படின்னு சொல்லி யார சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சேத்தோட பிள்ளைகளை
தேவகுமாரன்னு சொல்லியும். ஏன்னா சேத்தோட பிள்ளைகள் கர்த்தரை தொழுது கொண்டாங்க, கர்த்தரை தொழுது கொண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் எழுதியிருக்கு. அப்போ தாயினோட பிறக்கிற குமார்த்திகளை மனுஷ குமார்த்தினும் கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா இவங்க தேவனுடைய வசனத்தின்படி வாக்குத்தத்தின்படி பிறக்கிறாங்க, இவங்க மாம்சத்தின்படி பிறக்கிறாங்க. அப்போ இங்க யாரை பார்த்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சேத்தையும் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சேத்தோட பிள்ளைகளையும் தேவகுமாரர்னு சொல்லிதான் எழுதியிருக்கு. யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன். ஆமென். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன் சொல்றாரு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே யாரோட பிள்ளைங்க? தேவனோட பிள்ளைங்க. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்ட கடவன், அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா சாலமோனை என்னோட குமாரன் என்றும் நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேனும் கர்த்தர் சொல்றாரு. அப்போ ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க என்று எழுதியிருக்கிறபடி, ஒருவன் அடிமை இடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீன இடத்தில் பிறந்தவன். அடிமை இடத்தில் பிறந்தவனை மாம்சத்தின்படி பிறந்தான் சொல்லியும், சுயாதீன இடத்தில் பிறந்தவனை வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான் சொல்றதையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். அப்போ இவங்க எல்லாருமே மாம்சத்துல பிறந்தாங்க. இவங்கெல்லாம் தேவனுடைய குமாரர்கள் தான். ஆனா இவரெல்லாம் ஏன் கணக்குல ஆண்டவர் எடுக்கலன்னா, இவங்கெல்லாம் மாம்சத்தின்படி பிறந்தாங்க. வாக்கு தத்தத்தின்படி ஒரு கன்னி ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இமானுவேல்னு பேர் வைக்க சொன்னான். அந்த தீர்க்க தரிசனத்தின்படி பரிசுத்த ஆவியினால் உண்டானவர், பரிசுத்த ஆவியாகிய தேவனே குமாரனாக பிறந்தார். அதனால அவரை என்னுடைய ஒரே பேரான குமாரனும் நேச குமாரனும் சொல்லி அவர் அழைக்கிறார். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக அவர் மனுஷனா பிறக்கணும்? அந்த சந்நிதி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஆபிரகாம் இடத்துல ஒரு சந்நிதி விளங்கும் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்த்தோம். அதை வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆமென். ஆமென். அதனால ஆவியின்படி, பரிசுத்த ஆவியின்படி சுதன் என்னப்பட்டார் இல்லையா? தாவீதோட வம்சத்துல பிறந்ததுனால மனுஷகுமாரன், தேவனுடைய வாக்குத்தத்தின்படி பிறந்ததுனால பரிசுத்த ஆவியினுடைய சுதன் என்றும், மரித்தோர்லிருந்து உயிர் தெழுந்ததுனால பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன்னு சொல்லி 2ஆம் சங்கீதத்துல எழுதிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். ஆமென். ஆமென். இதுதான் தீர்க்க தரிசனம் இல்லையா? இந்த தீர்க்க தரிசனப்படி பிறந்தவர் யாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜெனிப்பித்தேன்னா உயிர்ப்பித்தேன்னு அர்த்தம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள் வாசிக்கலாம். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே, இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். ஆமென். சுவிசேஷமா என்ன அறிவிக்கிறாங்களாம்? நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே நம்ம வாசிச்சோம் இல்லையா? இயேசுவை எழுப்பினதுனாலேனா மரித்தோர்ல இருந்து எழுப்பினது. அப்போ மரித்தோர்ல இருந்து எழுப்பப்பட்டதுனாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிறார் இல்லையா? தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருள செய்த வாக்கு தத்தத்தை, என்ன வாக்கு தத்தம்? இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாரும் எப்படி இருப்பாங்களாம்? வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணல் அர்த்தனையாகவும் சந்நிதி இயேசு கிறிஸ்து மூலமா ஆபிரகாமுக்கு உண்டாகும். அப்போ ஆபிரகாமோட சந்நிதி அவ்வளவா இருக்கும்னு சொல்லி முன்னதாக சுவிசேஷம் அறிவித்தபடி அந்த சந்நிதியை விசுவாசிக்கிற நம்ம எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும். இயேசு கிறிஸ்துவை எழுப்புவார் அப்படின்றத தாவீது வேறொரு தீர்க்க தரிசனத்திலையும் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 29 31 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறோம். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியா இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும்
அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். ஆமேன். ஆமேன். அவங்க கிட்ட என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் தாவீதை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. அவர் மரணம் அடைந்து அவரோட கல்லறை இன்ன வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குது இல்லையா? அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்நிதியிலே, அதாவது தாவீதோட குமாரனா, கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து அப்படி சொன்னான். ஆனா அங்க தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா, தாவீதோட ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லைன்றத தாவீது சொல்றது போல இருக்கும். அதனாலதான் இங்க விளக்கி சொல்றாங்க, அது தாவீதை குறித்து சொல்லுங்க, ஏன்னா தாவீது மரிச்சவருடைய கல்லறை இங்க இருக்குது. அவர் தீர்க்கதரிசியாக இருந்து கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ மாம்சத்தின்படி தாவீது சந்நிதியில் பிறந்தவரும் வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்தமுள்ள ஆவியின் சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவனுடைய குமாரன் சொல்றாங்க. இதனாலதான் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன், அதாவது உன்னை உயிர்ப்பித்தேன் சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறப்பட்டதுனால இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. சரி, அவர் குமாரன் இவங்க எப்படி மாம்சத்துல புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அவரோட பையன் இவ எப்படி மாம்சத்துல எல்லாருக்கும் பிறப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நினைக்கிறாங்க. வாசிக்கலாம், எபிரேயர் 1:5 வாசிக்கலாம். எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரராய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? ஆமென். ஆமென். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனா இருப்பார். அதனாலதான் இங்க என்ன பண்றாரு, இவர் என்னுடைய ஒரே பேரான குமாரன் சொல்ற. அவரு தேவன் என்ன சொல்றாரு, என்னுடைய பிதான்னு சொல்லி அழைக்கிறத நம்ம பாக்குறோம். இப்படி தூதர்களை யாருக்காவது அவர் எப்போதாகிலும் சொன்னது உண்டான்னு கேட்டுட்டாரு இல்லையா? அதுல நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா எபிரேயர் 1:8 வாசிச்சு பாருங்களேன். குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். நீங்க அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா தேவ தூதர்களை பார்த்தோ ஊழியக்காரனும் பணிவிடை ஆவினும் சொல்லி எழுதியிருக்கு. ஆனா குமாரனை நோக்கி என்ன சொல்றாரு, இது யார் சொல்றாரு பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் தான் சொல்றாரு. குமாரனை நோக்கி தேவனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க இந்த வசனத்தை பார்த்து? இப்ப தேவனே குமாரனை தேவன் தானே சொல்லி அழைக்கிறாரு. குமாரனை நோக்கி தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளதுன்னு சொல்றாரு. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ளதாய் செங்கோலாய் இருக்கிறதுன்னு சொல்றதே பிதாவாகிய தேவன் தான். குமாரனை பார்த்து தேவனே சொல்றாரு. அப்போ இது அவங்களுக்கு எவ்வளவு இடர்லா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது இடருக்கான கல்லுன்னு சொல்லி வேதத்துல எழுதி, அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் விலையேறப்பெற்ற கல்லா இருக்கிறாரு. அந்த குமாரன்ற அந்த வார்த்தையில விழுந்து போற இவங்களுக்கு அது இடருக்கான கல்லா இருக்கு. ஏன் அபிரகாமோட சந்நிதியில கிறிஸ்து உருவாகணும்னா, தேவ பக்தி உள்ள சந்நிதி உருவாகணுன்றதுக்காக தான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமாக நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக்கப்படுவோம் அப்படின்றது தீர்க்க தரிசனம். அப்போ தேவ பக்தி உள்ள ஒரு சந்நிதி உருவாகணும்னா அது மாம்சத்துல பிறந்த ஒரு மனுஷனால தான் உண்டாகணும். ஏன்னா மனுஷனால மரணம் உண்டானதுனால மனுஷனால உயிர்த்தெழுதலும் உண்டாகும். ஆதாமால மரணம் உண்டானதுனால அதே மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்டவரால தான் உயிர்த்தெழுதலும் உண்டாகணும். அதனாலதான் தேவன் நமக்காக மனிதனா இறங்கி வந்தார். தேவ பக்தி உள்ள சந்நிதி உருவாகணுன்றதுக்காக தான். வாசிக்கலாம், மல்கியா 2:15 வாசிக்கலாம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமேன். ஆமேன். அவர் ஆதாம படைச்சார் இல்லையா, அவர்கிட்ட ஆவி பூர்ணமா இருந்தது. எதுக்கு ஏவால உண்டாகணும்? நீங்கள் பழுகி பெருகுங்கள், தேவ பக்தி உள்ள ஒரு சந்நிதி உண்டாகணும் தான். ஆனா பிசாசால என்ன பண்ணாங்க, அது வஞ்சிக்கப்பட்டு போகுது. அதுக்கப்புறம் அதே சந்நிதியில இயேசு கிறிஸ்து அபிரகாம தெரிந்து கொண்டு அந்த சந்நிதியில இயேசு கிறிஸ்து உண்டாகிறார். அவர் மூலமா அவரை விசுவாசிக்கிற நீங்க எல்லோருமே தேவனுடைய சந்நிதிகளாக நம்ம மாற்றப்பட்டோம். புறஜாதிகள் அந்த சந்நிதி அபிரகாமுக்குள்ள வருகிற அந்த சந்நிதி மூலமா அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்படுவாங்கன்றது தீர்க்க தரிசனத்தை நம்ம வாசிச்சோம் இல்லையா. இப்ப இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது மூலமாக நம்ம தேவ பக்தி உள்ள சந்நிதியாக நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். வாசிக்கலாம், 1 பேதுரு 2:9 வாசிக்கலாம்.
நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். நீங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்தா சொல்றாரு இல்லையா, சபையை பார்த்து, உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இன்னைக்கு இருக்கிறோம். அதுல தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதின்னு சொல்லி எழுதியிருக்கு, பரிசுத்த ஜாதின்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்ப பரிசுத்த ஜாதினா தேவ பக்தி உள்ள சந்ததின்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை சுவிகார புத்திராகும்படி அவர் என்ன பண்ணாரு, முன்கூறித்திருக்கிறார். அதன்படி இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்டதுனால அவரை விசுவாசிக்கிற நமக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். வாசிக்கலாம், யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவங்க ரத்தத்திலாவது மாம்ச சித்தத்திலாவது மனுஷனுடைய சித்தத்திலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தாங்க. அதனால்தான் ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னார். அப்போ அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இருந்து ஜீசஸ் நேம்ல பேப்டிசம் எடுத்தா மட்டும் தான் நமக்கு நித்திய ஜீவன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திர சுவிகாரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆமேன். ஆமேன். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாராம், நம்ம கிறிஸ்துவாய் வெளிப்பட போறோம், அது மூலமா நம்மளை ரட்சிக்கப்பட போறோன்றதை அவர் முன் அறிந்திருக்கிறார் இல்லையா. அப்போ தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்கூர்த்திருக்கிறார். அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவருடைய பிளானா இருக்கு இல்லையா, அவர் மனுஷனா வந்து நம்மை ரட்சிக்கணும்ன்றது. அதன்படிதான் அவர் மாம்சத்துல வெளிப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாகப்பட்டோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களான்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. நம்ம ஜீசஸ் நேம்ல பேப்டிசம் எடுக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளாகிறோம், ஆபிரகாமோட சந்நிதியா இருக்கிறோம். வாசிக்கலாம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26-29 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரருமாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்றது, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரரா இருக்கிறீங்க. இன்னைக்கு எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறீங்க தான் இல்லையா. ஆனா உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள், அதாவது ஜீசஸ் நேம்ல ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டாங்க. யாரை தரித்து கொண்டாங்கன்னு எழுதிருக்கு, கிறிஸ்துவை தரித்து கொண்டாங்க. ஏன்னா கிறிஸ்துவோட நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கும்போது கிறிஸ்துவை தரித்து கொண்டாங்க. வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கிறார்ன்றதை நம்ம வாசிச்சோம். அப்போ எத்தனை பேர், அது யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமை என்றும் ஆண் என்றும் சுயாதீனம் என்றும் பெண் என்றும் இப்படி யாரா இருந்தாலும் ஜீசஸ் நேம்ல ஞானஸ்தானம் எடுத்தாங்களா, அவங்க எல்லாமே கிறிஸ்துவோட அவயங்களா இருக்கிறாங்க. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமோட சந்நிதி, ஏன்னா கிறிஸ்து ஆபிரகாமின் சந்நிதியும் தாவீதின் குமாரனுமா இருக்கிறார். வாக்கு தத்துவத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவினால்
புறஜாதியாகிய நமக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக்க இப்படி ஆயிற்றுன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள் வாசிக்கலாம். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென். ஆமென். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவரை பார்க்கிலும் அநாதி ஸ்ரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு எழுதியிருக்கிறபடி நான் சகோதரே, நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோமா? ஈசாக்கை போல வாக்கு தத்த பிள்ளைகளா இருக்கிறோம். நீங்கள் என்னுடைய ஜனம் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணப்படுவார்கள் என்று ஓசியா தீர்க்கதரிசனத்தில் எழுதப்பட்ட நிறைவேறும்படி நம்மளும் வாக்கு தத்த பிள்ளைகளா இருக்கிறோம். நம்மளும் ஆவியில பிறந்த தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம்ன்றதை நம்ம பார்க்கிறோம். இப்போ மாம்சத்தின்படி பிறந்ததுனால மனுஷகுமாரனும், தேவனுடைய வாக்கு தத்துவத்தின்படி பிறந்ததுனால தேவனுடைய சுதன் என்றும், மரித்தோரிலிருந்து தேவன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினதுனால பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் என்றும் இந்த வசனங்கள்லாம் பார்த்தோம். எதற்காக அவர் மனிதனாய் பிறந்து நமக்காக வந்தார்ன்றதை பார்த்தோம். ஆனா இந்த பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும் இல்லையா? வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆமென். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அந்த கிருபையை எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா, தேவன் நம்ம மேல் கொண்ட அந்த கிருபை, நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த கிருபை நம்மளுக்கு எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தா மட்டும்தான் அந்த கிருபை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். இல்லைன்னா அந்த கிரியை செய்யாது. என்ன அந்த தேவனை அறிகிற அறிவு? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4 6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஆமென். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். எல்லோரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஏன் சத்தியத்தை அறிகிற அறிவை நம்ம அடையணும்? இப்போ குமாரன் வேற தேவன் வேற அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு எதுக்கு நம்மளுக்கு அறிவு வேணும்? அவங்க 2 பேர் கிடையாது. நமக்கு கிறிஸ்துவாக வந்ததே நம்முடைய கர்த்தர். அதை அறிகிறது தான் நமக்கு சத்தியத்தை அறிகிற அறிவு. அதை தான் நம்ம தொடர்ந்து வாசிக்க போறோம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் யாரு? ஒருவர் தான். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அவரேன்னு சொல்லி எழுதி. இதை இன்னும் சில வசனங்களால நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்கள் ஆக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். ஆமென். பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வின் நிச்சயத்தினுடைய, அப்போ பூரண நிச்சயத்துடைய எல்லா ஐஸ்வர்யம் உடைய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்னா, அப்போ பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை என்ன நீங்க அறிந்து கொள்கிறது தான் உங்களுக்கு நித்திய ஜீவன். அதுதான் அந்த ஐஸ்வர்யம். அப்போ பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன ரகசியம் இருக்கு? இப்ப நம்ம மனுஷகுமாரன் பார்த்தோம், தேவனுடைய சுதன் பார்த்தோம், பலமாய் நிரூபிக்கப்பட்டவர் இல்லையா? மரித்தோர் எழுந்ததுனால பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் சொல்லி பார்த்தோம். ஆனா அதோட இங்க முடியல. இங்க என்ன சொல்றாருன்னா, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க தேவகுமாரனாய் வெளிப்பட்டதே நம்முடைய பிதாவாகிய தேவன் தான். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார்,
புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆமேன். ஆமேன். பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துக்குரிய ரகசியம் என்னன்றத பாருங்க. தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொல்லிதான் எழுதியிருக்குது. தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார்னு சொல்லி எழுதல. தேவன் தான் நமக்காக குமாரனாக வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தர். மாம்சத்துல மனுஷகுமாரனா வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஒரே தேவனாகிய கர்த்தரே மனுஷனாக இறங்கி வந்தார். இது தீர்க்க தரிசனமும் நமக்கு இருக்கு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன் சொல்லி எழுதிருக்கு. நித்திய பிதான்னு சொல்லி எழுதிருக்கு. அந்த வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா தான் நமக்காக பாலகனா பிறந்தார். இது மறைக்கப்பட்ட ரகசியம். ஆனா இதை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்தினார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. ஆமென். ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டிருந்த ரகசியம் சொல்லி எழுது. அந்த தேவ ஞானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க சிலுவையில இருந்திருக்க மாட்டாங்க. அந்த மகிமையின் கர்த்தர்னு சொல்லிதான் எழுதியிருக்கு. கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்தாங்கன்னு நீங்க வாசிச்சிருக்கீங்க. இங்க பாத்தீங்கன்னா மகிமையின் கர்த்தரை அவங்க சிலுவையில் அறிந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பவுல் எழுதுறாரு. கர்த்தரும் அவர்தான், கிறிஸ்துவும் அவர்தான். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆமென். பிள்ளைகள் மாம்சத்தின் ரத்தத்தை உடையவராய் இருக்க, யார்? நம்ம தான் மாம்சமும் ரத்தத்தை உடையா இருக்கிறோம். நம்மள பிள்ளைகள்னு சொல்றாரு. அப்ப யார் அவரு? பிதா இல்லையா? அவரும் அவர்களை போல, யார? நம்ம போல மாம்சத்தின் ரத்தத்தை உடையவரானார்னு சொல்லி இங்க ஜீசஸ பத்தி தான் எழுதிருக்கு. அப்போ பிதாவாகிய தேவன் தான் நமக்காக மனிதனாய் பிறந்து மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். அதனால்தான் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நம்ம தரிதராகிய நமது நிமித்தம் அவர் என்ன பண்ணார்னா தரிதரானார். அவரை விசுவாசிக்கிறது மூலமாக தரிதராகிய நாம் அவர் மூலமா ஐஸ்வர்யன் ஆகிறோம்ன்றதை நம்ம பார்த்தோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன் சொல்லி எழுதிருக்கு. நல்லா வசனம் கவனிங்க. மெய்தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அனுப்பினவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறதே நித்திய ஜீவன். அதாவது மெய்தேவனையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன் சொல்ற இதே யோவான் தான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அவங்க இருவர் அல்ல, இயேசு கிறிஸ்துவை தேவன் என்பதை விசுவசிக்கிறதே அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இயேசுவை தேவன் என்பதை அறிகிறது தான். யோவான் சானன்ஸ் பத்தி நம்ம சில வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். அவர் இயேசு கிறிஸ்துவை என்னன்னு கேள்வி கேட்கிறாருன்றதை பார்க்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2-5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீசரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆமென். ஆமென். யோவானை காவல்ல வச்சிருக்காங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த கிரியையெல்லாம் கேள்விப்பட்டு 2 சீஷர் அனுப்புறாரு. வருகிறவர் நீதானா அல்லது வேறு ஒருவர் வர்றதுக்கு நான் காத்திருக்கணுமா என்று
அவரிடத்துல போய் கேட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தமா, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவான் இடத்துல போய் அறிவிங்க. கூட பார்வை அடைகிறாங்க, சப்பானிகள் நடக்கிறாங்க, குஷ்டரோகிகள் சுத்தமா வராங்க, செவிடர்கள் கேட்கிறாங்க, மரித்தோர் எழுந்திருக்கிறாங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. தரித்திரர் யாருன்னு பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனை இழந்த மனுஷனாகிய நம்ம தான். நமக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது அப்படின்னு. இதை சொன்னா யோவானுக்கு புரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா தெரியும். ஏன்னா தீர்க்க தரிசனத்தை அறிந்திருந்த யோவானை பத்தியும் தீர்க்க தரிசனம் இருக்கு இல்லையா, அப்போ அதை பத்தி அவர் அறிஞ்சிருப்பார் இல்லையா. வாசிக்கலாம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உன் தேவன் நீதியை சட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடு வெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். ஆமென். ஆமென். இங்க என்ன எழுதியிருக்குது? இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். யார் வருவார்னு தீர்க்க தரிசனம் இருக்குது. இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் இதோ உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். இதோ இன்னைக்கு பெத்லகேமிலே கிறிஸ்து என்னும் ரட்சகர் நமக்காக என்ன பண்ணிருக்காரு? பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார்ன்றதை பாக்குறோம். அப்போ கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் இன்னைக்கு பிறந்திருக்கிறார்ன்றதை நம்ம பார்த்தோம். அப்ப என்ன நடக்குமா பாருங்க. அவர் வந்து உங்களை ரட்சிப்பார், குருடரோட கண்களை திறப்பார், செவிடருடைய செவிகளை திறந்து போகும். முடவன் என்ன பண்ணுவானா மான்களை போல குதிப்பான், ஊமையின் நாவு கம்பீரிக்கும் சொல்லியது. இததான் ஜீசஸ் சொல்றாரு. யோவான் ஸ்நானன் அனுப்புன 2 சீஷர்கிட்ட என்ன சொல்றாரு? இங்க நடக்கிறதெல்லாம் போய் சொல்லுங்க. அப்போ வருகிறவர் நீர் தானான்னு யோவான் ஸ்நானன் கேட்கிறாரு. வந்திருக்கிறது கர்த்தர் தான் நான் அப்படின்றத அவருக்கு சொல்றாரு. இது அங்க இருந்தவங்களுக்கு தெரியல, ஆனா யோவான் ஸ்நானனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா யோவான் ஸ்நானனை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு இவன் முன்னதாக ஊழியம் செய்வான்னு சொல்லி தீர்க்க தரிசனம் இருக்கு. வாசிக்கலாம். சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்தரங்களில் ஏறி வருகிறதற்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். ஆமேன். ஆமேன். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்தரங்களில் ஏறி வருவதற்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள்ன்றது. வனாந்தரங்கள்ல வழிகளை ஆயத்தம் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானன் இல்லையா. இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்பாக போய் உனக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று, அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பினுடைய சத்தமாக யோவான் இருந்தார். அப்போ வனாந்தரங்கள்ல ஏறி வருவதற்கு வழியை ஆயத்தம் பண்ணது யோவான் ஸ்நானன். வந்தது யெகோவான்னு சொல்லி தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கு. அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்க. ஆனா வந்தது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா தீர்க்க தரிசனத்துல அது யெகோவான்னு சொல்லி எழுதிருக்கு. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய யெகோவா. அவர் தான் நமக்காக மனிதனா இறங்கி வந்தார். சரி, ஜீசஸ் சிலுவையில் அறையப்பட்ட போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்பா பிதாவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும் போதும் ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்ற இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு இடர்லா இருக்குது இல்லையா. அதே சிலுவையின் மரணத்திலிருந்து அவங்களுக்கு அது பதில் சொல்லலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 61-62 வசனங்கள் வாசிக்கலாம். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நான் அவர்தான். மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். ஆமென். இங்க 2 கேள்வி கேட்கிறாங்களே. நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து தானா என்று கேட்டான். அதுக்கு ஜீசஸ் என்ன சொல்றாரு? நான் அவர்தான். அதாவது ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் தான். அது மட்டும் கிடையாது, மனுஷகுமாரன். நல்லா புரிஞ்சுங்க, மனுஷகுமாரன் எழுதியிருக்கு. சர்வ வல்லவரின் வலது பாசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள்னு சொல்றாரு. அப்போ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனா கேட்டா ஆமான்றாரு. இது முதல் கொண்டு மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பக்கத்தில் வீட்டிருக்குது நீங்க காண்பீங்கன்னு என்ன நினைச்சுக்கிறாங்க? சர்வ வல்லவரும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் வேற ஆளு, அவருடைய குமாரன் தான் இவருன்றாங்க இல்லையா. ரோமர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, பிதாக்கள் அவர்களுடையவர்களே
மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் இவர் தான், ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் தான். சரி, சர்வ வல்லமை உள்ள தேவன் யாருன்றதை பார்க்கலாம். ஏன்னா சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வலது பக்கத்துல வீட்டிருக்கிறதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்றாரு இல்லையா. மோசே கிட்ட சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் ஈசாக்கு யாக்கோப்புக்கு அபிரகாமுக்கெல்லாம் நான் சர்வ வல்லமுள்ள என்னும் தேவன் என்னும் நாமத்துலதான்ப்பா நான் தரிசனமானேன். ஆனா யெகோவா என்னும் என் நாமத்தை அவங்களுக்கு அறிவிக்கப்படல. நான் யெகோவான்னு சொல்லி அந்த நாமத்தை முதல் அறிவிக்கிறது மோசே கிட்ட தான். இதே வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஆமென். ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய தேவனேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் இங்க எழுதிருக்கு. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமை கொண்டு ராஜபாரம் பண்ணுகிறீர். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர்னு சொல்லி எழுதிருக்கு. இருக்கிறவரும் யார் இருந்தா? மோசே கிட்ட இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்னார். இருந்தவரும் எங்க 2 இல்ல 3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ மத்தியில நான் வாசமாயிருக்கிறேன்னு சொன்னார். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று சோதித்து பாருங்கன்னு பவுலும் சொல்றார். இப்ப வருகிறவர் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக தான் நம்ம காத்து கொண்டிருக்கோம். ஆனால் நான் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர்னு சொல்லி அவரை பத்தி எழுதிருக்கு. அவர் மாம்சத்துல இருக்கும்போது கேட்கிறார் இல்லையா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் யாருன்னு கேட்கும்போது நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லி பேதுரு சொல்றார் இல்லையா. இதை மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அது அவரை இயேசு கிறிஸ்துவை என்னன்னு எழுதுறாருன்னு பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. ஆமென். சீமோன் பேதுரு என்ன எழுதுறாரு? தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரா? தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிதான் அவர் எழுதுறாரு. அவரை தேவன் சொல்லிதான் சாட்சி கொடுக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன அதே பேதுரு தான் அவர் தேவன் சொல்லி சாட்சி கொடுக்கிறார். தோமா என்ன சொல்றாரு? என் ஆண்டவரே என் தேவனே சொல்றார். யோவான் என்ன சொல்றாரு? இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர்னு சொல்லியும் எழுதியிருக்கிறார். பவுல் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென். மகாதேவனும் நமது இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வேதத்துல எழுதியிருக்கு. யார் மகாதேவன்? கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவாய் இருக்கிறார்னு சொல்லி சங்கீதம் 95ஆம் அதிகாரம் 3வது வசனம் எழுதியிருக்கு. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்க இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிவிப்பதுதான் சுவிசேஷம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். ஆமென். எங்களுடைய சுவிசேஷம் மறைப்பொருளாயிருந்தால் கெட்டு போவர்களுக்கு அது மறைப்பொருளா இருக்கு. தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை, நல்லா பாருங்க, இயேசுவை கிறிஸ்துன்னு பிரசங்கிது மட்டும் சுவிசேஷம் கிடையாது. கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுடைய ஊழியக்காரன் என்றும் பிரசங்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றுதான் பிரசங்கிக்கணும். முதலாம் மனுஷன் மண்ணால் உண்டானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். நம்முடைய கர்த்தர் யூத கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமா இருக்கிறது.
இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவங்க சிலுவையில் அறிஞ்சிருக்க மாட்டாங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கு. அப்போ இத்தனை வசனங்களும் அவரை தேவன் என்றுதான் சாட்சி கொடுக்கும். அப்போ ஏன் மனுஷனா வந்தாருன்றதையும் நம்ம பார்த்தோம். பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். ஆதாம் பாவம் செஞ்சதுனால நம்ம எல்லோரும் அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ருசி பார்த்தோம். அந்த மரணத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குறதுக்காக ஐஸ்வர்யம் உள்ள அந்த தேவன் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்து அவருடைய ஜீவனை கொடுத்தார். எல்லா மகிமையும் நமக்காக எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வந்தார். அப்படி வந்த அந்த தெய்வத்தை தான் நம்ம என்ன பண்ணோம்? சிலுவையில் அறிஞ்சு அவமானப்படுத்தி கொலை செய்தாங்க. இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறிஞ்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கும் எத்தனையோ பேர் அவரை இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாம இல்ல 3 பேர்ல ஒருத்தர்னு சொல்லி அவரை மறுதலிச்சு இன்னைக்கும் அவரை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவன் ஒருவரே என்பதை விசுவசிச்சு தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிஞ்சு கொள்ளணும். அவர் கிறிஸ்துவாய் வந்துதான் நம்ம ரட்சிக்க முடியும். மனுஷனால மரணம் உண்டானதுனால மனுஷனால தான் உயிர்த்தெழுதல் உண்டாகும். மல்யுத்தம் பண்ணினாலும் சட்ட திட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்ட மாட்டீங்கன்னு சொன்னதுனால அந்த ரூல் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி தான் கர்த்தர் மனிதனாக இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து சாத்தானை ஜெயித்தார் சிலுவையில். அவரை விசுவாசிக்கிற நாமும் சாத்தானை ஜெயிக்கிறோம். நமக்கு ஜீவ வாழ்க்கையை கொடுக்க நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக தான் தேவன் நமக்காக குமாரனாய் வெளிப்பட்டார். அந்த அன்பின் ஆழம், அகலம், உயரம், நீளம் என்னதென்று போய் கற்றுக்கொள்ளும். அப்ப இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா ஜீசஸ் நேம்ல நம்ம ஞானஸ்தானம் இருக்கிறதுக்கு என்ன தடை? அப்போ எத்தனை பேர் இதுவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறாம இருக்கிறீங்களோ தயவு செய்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவர் தேவன் என்பதை விசுவாசிச்சு அவர் அன்பை ருசி பார்த்து நீங்க போய் ஜீசஸ் நேம்ல பேப்டிஸ்ட் எடுங்க. ஏன்னா ஜீசஸ் நேம்ல ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டார். அப்போ கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இதற்கு உங்களை தேவனுடைய பிள்ளைகளாக்குறதுக்காக தான் தேவன் நமக்காக மனிதனாக இறங்கி வந்து மத்தியஸ்தராக இருந்து மனுஷன் தான் மத்தியஸ்தரா இருக்கணும். அதனால தேவன் நமக்காக மனுஷனா கிறிஸ்துவாக வந்தார். தாவீதின் குமாரனாக மனுஷகுமாரனாகவும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினால தேவனுடைய குமாரனாகவும் வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தர். இதுதான் தேவனை அறிகிற அறிவு. ஆமீன். பிரதர் யாராவது ஒருத்தவங்க ஜெபம் பண்ணுங்க. அதே போல பீட்டர் பிரதருக்காக சபையார் எல்லாரும் கூடியிருக்கிறவங்க யார் யாரெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க பிரதர். அவர் உடல்நிலை முன்பு ஜெபம் பண்ணும்போது இப்போ நல்லா இருக்கு. இன்னும் சில அவருக்கு மூச்சு திணறலும் பேச்சும் சரியா வராம இருக்கு. அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஒருத்தரா ஜெபம் பண்ணுங்க பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். யாராவது ஜெபம் பண்றீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரிசுத்தரே, நீங்க ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த தேவனாய கர்த்தரே, நீ நல்லவர், பரிசுத்தர், உன்னதர், உயர்ந்தவர், கிருபை நிறைந்தவர், மகா இரக்கம் உள்ள தேவனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. என் தேவனாய கர்த்தர் அப்பா, அந்த 1 மணி நேரம் ஆன்லைன் கூடுகையை நாங்கள் கேட்டோம் அப்பா. உங்களுடைய தாசன் மூலியமா ஜீவனுள்ள வார்த்தையை எங்களோடு பேசினீங்கப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வார்த்தையை மட்டும் கேட்டாலும் மட்டும் போதாதப்பா, அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் கேட்டு அந்த வார்த்தையை கேட்டவர்கள் அந்த வார்த்தையின் பிரகாரம் நடக்க ஒவ்வொருவரும் தகுதிப்படுத்துங்கப்பா. அப்பா, அந்த நாளிலும் கூட நல்ல வார்த்தையை கொண்டு அப்பா எங்களுக்கு அனுதின வாழ்க்கைக்கு ஏற்ற ஆலோசனையை கர்த்தர் நம்முடைய தாசன் மூலியமா எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அவரையும் அவர் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அநேக வார்த்தையை எங்களோடு பேசும்படியாக கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் இருப்பதற்கு ஆண்டவரே அந்த வேத வாக்கியங்களை நாங்கள் அனுதினமும் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. அந்த வார்த்தையின் பிரகாரம் நடக்க எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. அப்பா, இன்னும் அதை கேட்கிற கேட்ட ஒவ்வொரு சகோதரர் சகோதரிகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, அதே போல ஆண்டவரே விசேஷமாக நாங்கள் பீற்றுப்பதற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவருக்கு நேற்று கூட அந்த
அவர்கள் பொண்ணு வந்து சாட்சி சொன்னாங்கப்பா. அப்பா கொஞ்சம் அவர்களுக்கு ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக தேவன் வந்து அவருக்கு நல்ல ஆண்டவரே நல்ல ஒரு வியாதியிலிருந்து சீக்கிரமா குணமாக்கி கொண்டே வருகிறீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே அவர் அந்த பிரதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, மரித்த லாசருவே நீங்க உயிர்ப்பித்த தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா, மரித்த லாசரு மரித்து போய் 4 நாள் ஆனார், அவர் லாசருவை உயிர்ப்பித்த தேவன் அப்பா. இதெல்லாம் வந்து உமக்கு சாதாரண காரியம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே பீற்றப்படுவதற்காக நாங்கள் ஒருமனப்பட்டு அப்பா இந்த சபையார் யாவரும் ஆண்டவரே இந்த கூடுகையில் இருக்கிற ஒவ்வொருவரும் கெஞ்சி ஜெபிக்கிறோம் மாட்டா அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு இப்பொழுதே உமது வல்லமை புறப்பட்டு போய் அந்த மகனை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, அது வருகிற காலங்களிலே அப்பா அவர் சபையில வந்து சாட்சி சொல்வதற்கான அதிசயத்தை கர்த்தர் நடத்தும்படியாக கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே செய்யுங்கப்பா. இப்பொழுதே சுகத்தை கொடுங்கப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு அப்பா எல்லோரும் ஆண்டவரை ஜெபத்திலையும் தரித்திருந்து இப்பொழுது ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் ஜெபத்தை கேட்டு இப்பொழுதே கர்த்தர் தாமே அவருக்கு விடுதலை கொடுங்கப்பா. அப்பா, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இப்பொழுது அந்த ஒரு வல்லமை புறப்பட்டு போய் அந்த மகனை தொட்டு சுகமாக்கும்படியா கெஞ்சி ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படியே செய்யப்பா. நான் துதிக்கான மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர மீட்பெருமாய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். செபம் கேள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேற யாராவது ஜெபம் பண்றீங்களா? எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த அருமையான ராத்திரி வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாக அடிமைக்கும் கூட இந்த இதுல கலந்து கொள்ள கிருபை செய்தீரே அப்பா. உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தாவே இதுல கூடியிருக்கிற எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரே அன்னதினம் இதுல கலந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. விசேஷமாக அந்த பீட்டர் சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய மகனே நீங்க தொடுங்க, தொட்டு சுஸ்தப்படுத்துங்க ராஜா. அநேகருக்கு மத்தியில அதை சாட்சியாக சொல்லத்தக்கதாக கத்த பெரிய ஒரு காரியத்தை தேவனே அந்த மகனுக்கு நீங்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்க எல்லாருடைய ஜெபத்துக்கும் தேவன் நல்ல பதில் தரப்போகிறதுக்காக நன்றிய ஸ்தோத்திரமும் செலுத்துகிறோம். இந்த கூடுகையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எல்லாருடைய குடும்பத்தையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அருமையான சகோதரன் பைபிளை விளக்கி தந்ததுக்காக நமக்கு நன்றி ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே உடைய செய்திகளை கேட்க இந்த சமயத்தை எங்களுக்கு வாய்க்கு பண்ணி தரும்படியா ஜெபிக்கிறோம். சகோதரனையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, கிருபைக்குள் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த ராத்திரி எங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமான ராத்திரியாக தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ராத்திரியாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. முடிய மெல்லிய சத்தத்தை கேட்டு முடிய சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. முடிய ஞானத்தால் எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் குடும்பங்களை எல்லாரையும் உடைய கருத்துல ஒப்படைக்கிறோம். இரத்த கோட்டைகள் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாளை தினத்தை மன மகிழ்ச்சியோடு நாங்கள் காண கிருபை செய்யுங்க. உடைய கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். துதிகன மகிமை எல்லாமக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் பரிசுத்தப்படுவதாக. வேற யாராவது ஜெபம் பண்றீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எங்கள் தேவாதி தேவனே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம், ஆராதிக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, மீண்டுமா ஆண்டவரே அப்பா இந்த நாள்ல ஆண்டவரே அப்பா சகோதரன் மூலியமா எங்களுக்கான செய்திகளை கொடுத்தீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் ஒருவரே என்று ஆண்டவரே அப்பா வசனத்தின் மூலமா ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்க சபையில அப்பா அந்த கூடுகையில இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அப்பா இந்த வேளையில பீட்டர் சகோதரருக்காக நமது சமூகத்திற்கு வருகிறோம் தகப்பனே. ஏசப்பா, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னீங்கப்பா. அதன்படி ஆண்டவரே அப்பா ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அப்பா பீட்டர் சகோதரர் முழு பரிபூரண சுகத்தை பெற்றுக்கொண்டார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா இந்த ஜெபத்தை நாங்க ஆண்டவரே உங்களிடத்தில் செலுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. இதில் நாங்கள் பரிபூரண சுகத்தை பெற்றுக்கொண்டதாக விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரனையும் சகோதரன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அந்த சகோதரன் ஆண்டவரே சாட்சிகளுக்கு தக்கதான கிருபை கொடுங்க.
எல்லாவற்றிலும் உங்க கரம் இருந்து ஆண்டவரே அவருக்கு பரிபூரண சுகத்தை கட்டளையிடும்படியாக கூட செபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியாய் செய்கிற அன்பிற்கும் தயவிற்குமாய் ஸ்தோத்திரம். துதிக்கான மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேற யாராவது ஜெபம் பண்றீங்களா? ஹல்லேலூயா. சூத்திரம் ஆண்டவரை சூத்திரிக்கிறோம் அப்பா, அமை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்பா. இந்த நல்ல நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒன்றை கூடி ஜெபிக்க எங்களுக்கு வைத்த அந்த பிரதருக்காக நாங்கள் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த ஜெப கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்க போறதுக்காக நன்றி. இந்த ராத்திரி வேலையில் அப்பா அந்த பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுல இயேசுவின் நாமத்தை சுகமாக்க நீங்க உதவி செய்யும் ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் எல்லா பிரச்சனைகளும் எடுத்துப்பட்டு எல்லா வியாதிசங்களையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே. உம்மால நிச்சயமா கொடுங்க ஆண்டவரே. எங்க தடைகளை எல்லாம் முறியடித்து அப்பா இந்த ஜெபத்துல நாங்க வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன் ஏசப்பா. என்னை வர வைத்ததுக்காக நன்றி. இன்னுமா நாங்க அதிகமா ஜெபத்துல வளர நீங்க உதவி செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த பிரதருக்காக நாங்க பேர் திறர் அவருக்கு நாங்க அதிகமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் எங்க ஜெபத்தை நீங்க கேட்டீர், அவங்களை சுகமாக்குறேன். நாங்க விசுவாசத்தோட நம்பிக்கையோட இருக்கிற ஏசப்பா. அவங்கள நாளையில அவங்க ஜெபத்துல கலந்துக்கணும். ஜெபத்துல ஏசப்பா புது அற்புதத்தை நீங்க அவங்களுக்கு செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கூட இருக்க எல்லாரும் பேர் பேரா நீங்க ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பாஸ்டர்மாருங்களை எல்லாரும் ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி அப்பா. எங்க சிறு ஜெபத்தை கொடுத்ததுக்காக கொடான கொஞ்சம் நன்றி சோதரத்தை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபக்கழிச்சு நல்ல பிதாவே, ஆமீன். வேற யாராவது ஜெபம் பண்றீங்களா? சரி, ஓகே, நான் ஜெபம் பண்றேன். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே. நீ என்றென்றைக்கும் நீதி உள்ளவரா இருக்கிற கர்த்தாவே. உங்களுடைய செய்கைகள் அனைத்தும் நீதி உள்ளவை. அப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜெபிக்கிற வேலை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூடியிருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லோரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, இதோ எங்களுடைய சகோதரனாகிய பீட்டர் பிரதர் பூரண சுகம் அடையும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த சகோதரனை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அப்பா, அவர் பேச்சு சரியா வரலன்னு சொல்றாங்கப்பா. அவர் சுவாசம் விடும்போது கஷ்டப்படுறாருன்னு சொல்லி ரொம்ப சொல்றாங்கப்பா. கர்த்தாவே, அவர் நல்லா பேசும்படியாகவும் அந்த சுவாசத்துக்கு தடையா இருக்கிறது எல்லாமே நீங்கி அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சுகத்தோட வெளியே வரும்படியாக கர்த்தத்தாமே இரக்கம் பாராட்டணும் கர்த்தாவே. அப்பா, அதுக்கு தடையா இருக்கிற அவருடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிய ராஜா. அப்பா, எங்கள் மீறுதல்களை நீ மன்னித்திருக்கிறீர் கர்த்தாவே. எங்களோட அக்கிரமங்களை நீ நீக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமத்தினால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ராஜா, ஏற்கனவே எசேக்கியேலுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது போல கர்த்தத்தாமே இதோ இந்த பீட்டர் பிரதருக்காகவும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கும்படியாக கிருபை செய்தரலும் கர்த்தாவே. தேவரே, உம்முடைய வருகை அளவும் எங்களை உயிரோடு வைத்தரலும் கர்த்தாவே. தேவரே, இரக்கமும் நீதி உள்ள தேவனே, ஒரு சிறு கூட்டத்தை எனக்காக வைத்திருக்கிறேன், அவர்கள் எனக்கு எதிர்கொண்டு வருவதற்காக வச்சிருக்கிறேன்னு சொன்னது போல கர்த்தாவே, இதோ இந்த சபையார் எல்லோருக்கும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுங்கப்பா. விசேஷமாக இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற இந்த பீட்டர் பிரதருக்காக ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. அவர் உச்சந்தலில் இருந்து அவர் பாதம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் சபையார் அனைவரும் தொடுகிறோம் கர்த்தாவே. மாம்சத்தில் நாங்கள் விலகி இருந்தாலும் ஆவியில் ஒன்றாய் இருக்கிறோம் சொல்லி எழுதியிருக்கிறபடி, ஆவியில் இணைந்திருக்கிறோம் சொல்றபடி, கிறிஸ்துவின் ஆவியினாலே நாங்கள் ஒருவருக்கொருவர் இணைந்திருக்கிறதுபடியாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் சரீரத்தை உச்சந்தலிலிருந்து பாதம் வரைக்கும் தொடுகிறோம் கர்த்தாவே. அவருடைய சுவாசம் நல்ல சுவாசம் விடும்படியாக, அவர் மூச்சு காற்று திணறல் எதுவுமே இல்லாம நல்லா சுவாசிக்கும்படியாக அவர் கர்த்தர் அனுகிரகம் செய்திடலாம் கர்த்தாவே. நல்லா பேசும்படியாக, அவர் வாய் அடைத்திருக்கிற எந்த பொல்லாத அசுத்த ஆவியின் கிரிகையாகி இருந்தாலும் அது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டளை எடுக்கிற அந்த சரீரத்தை விட்டு வெளியே போ, கிரியை செய்யாத, இனி திரும்ப வராத, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை எடுக்கிறேன். நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உனக்கு கட்டளை எடுக்கிறேன், இனி அங்க கிரியை செய்யாத, வெளியே போ, திரும்பி வராது. கர்த்தாவே, என் தேவனே, மகா இரக்கம் உள்ள கிருபை உள்ள தேவனே, இந்த சகோதரனுக்கு பூர்ண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவன் குடும்பத்துல நிம்மதியும் தாங்கப்பா. அவங்க இதுல இருந்து விடுதலாக்குங்கப்பா. அவங்க சுகமாக திரும்பவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து உனக்கு சாட்சியாக அந்த சகோதரன் பேசுகிறது இந்த சபையார் எல்லோரும் கேட்கும்படி செய்தரலும் கர்த்தாவே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.